வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம். எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அல்லது என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, கண்டிப்பா நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய எண்ணங்களுக்கு எட்டாதது, அறியாதது, அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அல்லது உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு உபவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம், கூப்பிட போகிறோம். கூப்பிடுகிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 37 வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கு எலியாவுடைய விண்ணப்பத்தை பார்க்கிறோம். எலியா விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாரும் நீங்க தான் தெய்வம் என்பதை அறியும்படிக்கு ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று ஜெபம் பண்ணின பொழுது 38 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவம், கர்த்தரே தேவம் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பகுதியிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம், எலியா ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அக்கினியை அனுப்பினார். அது எல்லா பலிகளையும் பட்சித்து போட்ட பொழுது கூடியிருந்த அத்தனை மக்களும் கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் குடும்பத்துல ஆண்டவரை அறியாமல் சிலர் இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நீங்க ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அநேகர் அறிந்து கொள்ளாமலே இருக்கலாம். இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே, நீங்க தான் தெய்வம் என்பதை என் குடும்பத்தின் பிள்ளைகள் அறியணுமே, என் ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிறவங்க அறியணுமே, எங்க தேசத்தின் மக்கள் அறியணுமே, எங்கள் பட்டணத்தின் மக்கள் அறியணுமே, எங்கள் குடும்பத்தின் மக்கள் அறியணுமே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் கர்த்தரே தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டால் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய குடும்பத்திலே உண்டாகும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கு வரும். ஆகவே எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, என்னை நோக்கி கூப்பிட்டால் கண்டிப்பா நான் உனக்கு எட்டாததும் அறியாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லி இருக்கிறாரே. எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, மக்களின் ரட்சிப்புக்காக, கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இயேசு என்ற நாமத்தினாலே எல்லாருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக, நீரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்வார்களாக ராஜா. உம்மை தவிர வேற தெய்வம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் ஐயா. குடும்பத்தில் இருக்கிற சத்துருவின் கிரியைகளை, ஆண்டவரை ரட்சிக்க தடையாயிருக்கிற கிரியைகளை அழித்து போடுவீராக, அழித்து போடுவீராக. பிள்ளைகளை தொடுவீராக, குடும்பத்தினரை தொடுவீராக, கணவர்களை தொடுவீராக, மனைவிகளை தொடுவீராக, பெற்றோரை தொடுவீராக, உறவினர்கள் நண்பர்களை தொடுங்கப்பா, எங்கள் தேசத்தின் மக்களை தொடுங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரே கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளணும். ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொருவருடைய வீடுகளிலே கேட்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்கள் குடும்பங்களிலே அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவரே ரட்சிப்பும் உண்டாக போகிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, ஆமென். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கைகளை தட்டி சொல்லுங்க. கொண்டாடுவோம் ஹல்லேலூயா, இயேசுவே கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கண்டிப்பாக நம்முடைய குடும்பங்களில இன்றைக்கு இந்த வியாழக்கிழமை உபவாச ஜெபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அல்லது ஸ்கிரீன்ல போடும்போது பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென், ஹல்லேலூயா. சீரிய ராஜா குதிரைகளையும் இராணுவத்தையும் எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக அனுப்பின பொழுது எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களுக்கு ஒரே பயம். ஏன்னா அவங்களை சுற்றிலும் ரதங்கள் இருக்கிறது, அவர்களை சுற்றிலும் குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த இராணுவத்தை பார்த்த உடனே ஒரு பயம். அந்த நேரத்துல இந்த எலிசா தீர்க்கதரிசி விண்ணப்பம் பண்ணுகிறார், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். என்ன தெரியுமா? இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் அப்பா என்று சொன்ன பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு வேலைக்காரன் கண்களை திறந்தார். பார்த்தது என்ன தெரியுமா? எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறதை கண்டான். ஆமென். இது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது இல்லையா? எலிசா தீர்க்கதரிசி விண்ணப்பம் பண்ணின பொழுது அவருக்கு சுற்றிலும் இருக்கிற அந்த பாதுகாப்பை உணரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்தருளும், எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை நாங்கள் உணரணும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பறந்து காக்கிற பட்சியை போல நாங்கள் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன், உங்களை காத்து தப்ப பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. வலப்பக்கத்தில் நிழலாய் இருப்பேன் சொல்லி இருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் நிழல்ல நம்மை பாதுகாக்கிறவர், பாதம் கல்லில் இடராதபடிக்கு பாதுகாக்கிறவர்.
ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு அது தெரியாமல் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் பார்க்கணும், ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் உணரணும். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எங்களோடு கூட இருக்கிறதே, எங்களை பாதுகாக்கிறதே எங்கள் கண்கள் காணும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை தெரிவிப்பேன் அறிவிப்பேன் என்று சொன்னீரப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, சத்துரு பல விதங்கள்ல எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், பலவிதமான போராட்டங்கள் வந்தாலும் எங்களை பாதுகாக்கும்படி கர்த்தாவே நீர் இறங்கி இருக்கிறதை நாங்கள் அறியும்படிக்கு எங்கள் கண்களை திறந்திருவீராக. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் தூதர்களை ஆண்டவரே பாதுகாப்பாய் வைத்திருக்கிறதே எங்கள் கண்கள் காண, ஆண்டவரே யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போன பிள்ளைகள், என்ன நடக்குமோ தெரியலையே, என்ன ஆகுமோ தெரியலையே என்று பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று அப்பா நீ சொல்லுகிற வார்த்தை இவர்கள் காதுகளிலே விழட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பை இவர்கள் உணரட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக, கிருபையாய் ஆண்டவரே பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய செட்டைகளின் கீழே உம்முடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்க ராஜா. ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து இவர்களை காத்து தப்ப பண்ணி கரங்களில் ஏந்தி செட்டைகளில் ஏந்தி இவர்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உங்க கைகள் ஒப்பு கொடுக்கிறோம். டிராவல்ல இருக்கிற பிள்ளைங்க, வேலையில இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க, நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் உம்முடைய கரத்தினால செட்டைகளினால பாதுகாத்து கொள்வீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சொல்லலாமா கரங்களை தட்டி? என்னை காண்பவர் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20:3. ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்படியே 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டுவேன் என்றார். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஆமேன். இங்க பாருங்க, எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அவர் விண்ணப்பம் பண்ணினார், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், இந்த வியாதியின் படுக்கையில என்னை நினைத்தருளும் என்று கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டுவேன். ஆமேன். இந்த வியாதியை குணமாக்குவேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை வியாதியினால, பலவீனத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நிறைய குடும்பங்கள்ல வியாதிகள், அதனால வேதனை.
நிறைய பேர் ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்கள் ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்கலாம், ஒரு சில சீரியஸா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் உங்களால் தாங்க முடியாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டவர் அற்புதத்தை செய்தாரே, உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். ஆமேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆமேன். நீங்க இப்போ ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும், அது சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அவரே நம்முடைய மருத்துவர். ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருள்வீராக. கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பீராக ராஜா. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை இடுங்க. இப்பொழுதே உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஐயா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு உள் உறுப்புகளில உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் வெட்கப்பட்டு போக கூடாது ராஜா. ஒருவேளை யாராவது மருத்துவமனையில இருந்தால், அல்லது இவர்களுக்கு அருமையானவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தால், இப்பொழுது அவர்களை தொடுவீராக, அவர்களை கண் பார்ப்பீராக, விண்ணப்பத்தை கேட்பீராக, சுகத்தை கட்டளை இடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் ராஜா. அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எழுந்து நடந்து நிமிர்ந்து உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்க கிருபை தாங்க. எல்லா வியாதிகளில் நின்றும் விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். நீரென்பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீரென்பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாய பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உயர்த்துவேன், உம்மை பாடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்க ஜெபிக்கும் போதே பாடும் போதே உங்க சரீரத்துல ஒரு புது பலனை நீங்க உணர்ந்திருப்பீங்க இல்லையா? ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய பலன் அவர்தான், நம்முடைய கேடகம் அவர்தான், நமக்கு சுகத்தை தருகிறவரும் அவர்தான். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்துக்காக நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம், விண்ணப்பம் பண்ண போகிறோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், நீங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 19ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 19:19.
இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப் அசீரியா ராஜா சேனையோடு வந்த பொழுது, நிந்தித்த பொழுது, அவமானப்படுத்தின பொழுது, அவர்கள் சிறைப்பிடிக்கும்படி வந்த பொழுதுதான் இந்த எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்படி? ஆண்டவரே, நீங்க தான் கர்த்தர், நீர் ஒருவர் தான் கர்த்தர் என்பதை அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நடந்தது என்ன தெரியுமா? 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 35ஆம் வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்று ராத்திரியிலே, எந்த ராத்திரியில தெரியுமா? விண்ணப்பம் பண்ணின அந்த ராத்திரியிலேயே கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரிய பாளையத்தில் அத்தனை பேரையும் சங்கரித்து போட்டான். ஆமென். அவர்கள் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமாக பல விதங்கள்ல பிசாசு எழும்பலாம். ஒரு பக்கம் அவன் வித்தியாசமா எழும்பி கொண்டிருக்கலாம். சில சமயங்கள்ல சில மனிதர்கள் மூலமாக அவன் எழும்பி வரலாம். அவர்கள் உங்களை நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், உங்களை சங்கரிக்கும்படி, உங்களை கலங்க பண்ணும்படி, உங்களை தத்தளிக்க பண்ணும்படி உங்களுக்கு விரோதமா வரலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, நம்ம விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் தூதனை அனுப்புவார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சத்துருக்களை சங்கரித்து போடுவார். பாருங்க, செத்த பிரேதங்களாக கிடந்தாங்க. இன்னொரு இடத்துல சத்துருக்களை குறித்து சொல்லும் பொழுது செத்த முகமாய் திரும்பி போனார்கள். அப்படிதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் தான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது சத்துருக்கள் செத்த முகமாய் திரும்பி போவார்கள். சத்துருக்களின் பாளையத்துல சங்காரம் உண்டாகும், சத்துருக்களின் பாளையத்துல கலக்கம் உண்டாகும். ஆனால் நாமோ நிமிர்ந்து நாம நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். இன்றைக்கு கேட்க போகிறார். இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம், அவமதிக்கப்பட்டிருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் இந்த நாளில, இந்த உபவாச நாளில, இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில, இந்த கொஞ்ச நேரத்துல கூட இருக்கலாம். கர்த்தர் சத்துருவை சங்காரம் பண்ணுவார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினாலும் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தையை ஏற்படுத்துகிறவர், ஆயத்தப்படுத்துகிறவர் நீர் அல்லவா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், தூதனை அனுப்புவீராக. எப்படி அன்றைக்கு அசீரிய பாளையத்தை சங்கரித்து போட்டீரோ, அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்களாக. அவர்கள் செத்த முகமாய் திரும்புவார்களாக, செத்த முகமாய் திரும்புவார்களாக, இலச்சை அடைவார்களாக, நாணி வெட்கப்படுவார்களாக. எல்லா சத்துருவின் கிரியைகளை சங்கரித்து போடுவீராக ராஜா. சத்துருக்களின் கிரியைகள் சங்கரிக்கப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகள் அப்பா, நீங்க சொன்னபடி உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நீங்க அற்புதங்களை செஞ்சிருங்க, அதிசயங்களை செஞ்சிருங்க. உம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர பண்ணுங்கப்பா, நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. எல்லாரும் நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடலாமா? நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி
சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே முன் சென்றாரே சொல்லுங்க ஹல்லேலூயா அவர் நல்லவர் வல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை மீண்டுமாய் சொல்லுங்க திட நம்பிக்கை அவர் கிருபை